நாங்கள் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கவனிக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்துள்ள மகத்துவங்களை பார்க்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10ஆம் வசனம் துவங்கி 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத வசனங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி 18 வரை உள்ள வசனங்கள். போதும். இந்த வேத பகுதியில் நாம் கவனிக்கிற முக்கியமான சில காரியங்கள் உண்டு. பிறந்த இவர் யார்? இந்த 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கிற இந்த 1ஆம் அதிகாரத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவை யோவான் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இவர் யார்? இவர் ஆதியில் இருந்த வார்த்தை, மாமிசமான வார்த்தை, கடவுளிடத்தில் இருந்த கடவுளாய் இருந்த வார்த்தை மாமிசமானது என்று 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே ஆதியிலே இருந்த கடவுள் மாமிசமாக வந்து பிறந்ததை இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ரெண்டாவது, இவரை பற்றி அந்த பகுதியில் யோவான் சொல்லுகிற ஒரு காரியம், இவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அதே 14ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் விவரிக்கும் போது அவர் சொல்லுகிற காரியம், அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கடவுளுடைய கிருபையையும் சத்தியமும் நிறைந்தவராக இயேசு கிறிஸ்து வந்தார், காணப்பட்டார் என்கிற முக்கியமான உண்மையை சொல்லுகிறார். மூன்றாவதாக இவர் யார் என்பதை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்ன சாட்சியில் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி மூன்றாவதாக யோவான் கொடுத்த சாட்சி, இவர் முன்னிருந்தவர். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக உண்டானவர் அல்ல இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலே இருந்தவர். 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனிதனாய் வந்து பிறந்தவர். அதனால தான் யோவான் துவக்கும் போதே ஆதியிலே என்ற வார்த்தையில் அவர் துவக்குகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. இயேசு கிறிஸ்து முன்பு இருந்தவர், ஆனால் இப்பொழுது அவர் மாமிசமானவர். யோவான் ஸ்நானகனும் இயேசுவை குறித்து கொடுத்த சாட்சியில் அவர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து முன்பு இருந்தவர், என்னை விட எனக்கு முன் இருந்தவர் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து யோவானோட வயதில் சிறியவர். யோவான் பிறந்து சில மாதங்கள், ஒருவேளை 6 மாதம் கழித்து தான் யோவான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். யார் முன்னாடி இருந்தது? யோவான் தான் முன்னாடி இருந்தது.
ஆனால் யோவான் என்ன சொல்கிறார்? இல்லை, அவர் எனக்கு முன்னிருந்தவர் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இவர் உலக தோற்றத்திற்கு முன்னே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதை யோவான் அறிந்திருந்தபடினாலே இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது இவர் எனக்கு முன் இருந்தவர் என்று சொல்கிறார். இரண்டாவது அவர் கொடுத்த சாட்சி இவரை பற்றி, இவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். யோவான் ஸ்நானகனை விட இயேசு கிறிஸ்து மேன்மை உள்ளவர் என்று சொல்கிறார். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார் அப்படின்னு நம்ம வாசனா யோவான் மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மத்தேயு 11:11 போதும். இங்கே என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை பற்றி சொன்னது என்னன்னா, மனிதர்களாய் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை விட பெரியவர்கள் யாரும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆனால் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து என்னிலும் பெரியவர் என்று சொல்கிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து அவர் ஆதி முதல் இருந்தவர், அவர் முன்னிருந்தவர் மட்டுமல்ல, அவர் யோவானிலும் மேன்மை உள்ளவர். தீர்க்கதரிசிகளில் தலை சிறந்தவர் யோவான் ஸ்நானகன். ஏனென்றால் எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன சொன்னாங்க? வரப்போகிற மேசியா எப்படிப்பட்டவர் என்று மேசியாவை குறித்து சின்ன சின்ன காரியங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அவர் எங்கே பிறப்பார், அவர் எப்படி இருப்பார், என்ன ஊழியம் செய்வார், அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும், வளர்ப்பு எப்படி இருக்கும், பல காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்து வந்தார்கள். இந்த நாளில் நம்ம வாசிக்க கேட்டோம் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இல்லை, இவைகள் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசிகள் உரைத்து வந்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் எப்படி வேறுபட்டு இருந்தார்? இந்த இயேசுவே கிறிஸ்து என்று அறிமுகப்படுத்தும்படியாக வந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். எல்லா தீர்க்கதரிசிகளும் அவர் வரப்போகிறார்னு சொன்னாங்க, யோவான் ஸ்நானகன் அவர் வந்து விட்டார் அப்படின்னு சொன்னார். ஆகையினால எல்லா தீர்க்கதரிசிகளை விட இவர் மேலானவர் என்று இயேசு கிறிஸ்துவை இவரை பற்றி சொன்னார். ஐந்தாவதாக இவர் யார்? 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். இந்த எல்லா குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த கடவுள் என்கிறதை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் அப்படின்னா என்ன பொருள்? ஆண்டவரோடு கூட நெருக்கமான அன்பின் நித்திய உறவில் இருந்தவர். ஆகையினாலே இந்த மிக முக்கியமான உண்மையை இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினாலே யோவான் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் போது அவரை பற்றி சொல்கிற முக்கியமான காரியம், இவர் மாம்சத்தில் வந்து வெளிப்பட்ட வார்த்தை, இவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர், இவர் யோவான் ஸ்நானகனுக்கு முன் இருந்தவர், உலக தோற்றத்திற்கு முன்னே இருந்தவர், இவர் யோவான் ஸ்நானகனிலும் எல்லா தீர்க்கதரிசிகளிலும் இவர் மேன்மையானவர், இவர் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். நிறைய தீர்க்கதரிசிகள் வந்துட்டு இருந்தாங்க, ஒருவருக்கு பின்னாக ஒவ்வொருவர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வரிசையில் வந்த ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அந்த வரிசையில் வந்த மேசியா, ஒரே பேரான குமாரன் என்கிற மிக முக்கியமான உண்மையை இங்கே நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக இந்த பகுதியில் நம்ம கவனிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல நம்ம இவர் யார் என்று பார்த்தோம். ரெண்டாவது, இவரால் எனக்கு என்ன கிடைக்கும்? நிறைய நேரம் நம்ம கேட்குற முக்கியமான கேள்வி அதானே, அவர் யாராருன்னா எனக்கு என்னங்க, எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு தான் நம்ம நிறைய நேரத்தில் யோசிப்போம். இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத பற்றி யோவான் சொன்னார். ரெண்டாவது, அவர் மேசியாவாக இருப்பதனால, அவர் ஒரே பேரான குமாரனாக இருப்பதனால, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே இருந்தவராலே எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு மிக முக்கியமான காரியத்தை இங்கே யோவான் அழகாக சொல்லுகிறார். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்லுகிற முதல் காரியம், நாம் அவருடைய பிள்ளைகளாகிற உரிமையை, அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளாகிற பாக்கியம்.
கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். எதுக்காக? நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, நாம் பிள்ளைகள் ஆகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததினாலே, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததினாலே, அவர் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் ஆக முடியும். ஆகையினால கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஏதோ ஒரு புரிந்து கொள்ளுதல் அல்ல, இது ஒரு அன்பின் உறவு. ஆண்டவருடைய பிள்ளை என்கிற உறவையும் அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்வது. ஆகையினால இங்கே இயேசு கிறிஸ்துவின் வரவின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து மேசியாவாக இருந்ததினால எனக்கு என்ன கிடைத்தது? அவர் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாக இருந்தபடியினாலே நான் என்ன பெற்றுக்கொண்டேன்? நான் பிள்ளை ஆகிற உரிமையை பெற்றுக்கொண்டேன். ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான காரியத்தை யோவான் சொல்றார் 16ஆம் வசனத்தில். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அது என்னங்க கிருபையின் மேல் கிருபை? நம்ம சுலபமாக அதை புரிந்து கொள்ளணும்னா, பிள்ளை ஆயிட்டோம், நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் கிடைக்கும்? 3 நேரம் கிடைக்கும். எத்தனை நாளைக்கு கிடைக்கும்? டெய்லி கிடைக்கும். நாள் தவறாமல் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். வேற என்னெல்லாம் கிடைக்கும்? பிள்ளைங்களுக்கு அடி கிடைக்குமா? அடியும் கிடைக்கும். ஆனால் அடி மட்டும் இல்லை, உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், அவங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். கிடைச்சிக்கிட்டே இருக்குமா? அதுக்கு முடிவே இல்லையா? இல்லை, கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கு முடிவே இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, நாம் எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, எல்லாமே கொடுக்குறாரு. எல்லாமே அவரால் கொடுக்க முடியும். தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் ஏராளமான கிருபைகளை ஒவ்வொன்றாக, ஒன்றன் மேல் ஒன்றாக ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலே இது நம்ம பிள்ளைங்களுக்கு இதை தான் கொடுக்க முடியும். ஆனால் பரம தகப்பன் நம்மால் கொடுக்க முடியாத அநேக காரியங்களை அவரால் கொடுக்க முடியும். அவரால் என்ன கொடுக்க முடியும்? நிம்மதியை நம்மால் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது. நம்ம பிள்ளைங்க நம்ம நிம்மதியை எடுத்துருவாங்க இல்லை? ஆனால் ஆண்டவர் நமக்கு நிம்மதியை கொடுக்கிறார், நமக்கு தைரியம் கொடுக்கிறார், நம்முடைய பயம் நீக்குகிறார், நம்முடைய கவலை நீக்குகிறார், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்துக்கு காரணராக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லையா, வராதா அப்படின்னா வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் பிரச்சனைகள் நம்மை அழித்து விடாதபடிக்கு பிரச்சனைகளை சமாளிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பவுல் அவருடைய வாழ்க்கையில் பலவீனப்பட்ட போது அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தாங்க முடியல, சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் சொன்ன காரியம், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை எந்த சூழலுக்கும் எந்த தேவைக்கும் போதுமானதாக இருக்கிறது. ஆகையினாலே கிறிஸ்துவில் இந்த கிருபையின் பிரவாகத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்.
நாம் எல்லாரும் இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னையும் சேர்த்து கொள்ளுகிறார். தன்னையும் சேர்த்து கொண்டு என்ன சொல்லுகிறார்? அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும், யார் நாம்? அவரும் நம்மளும், நம்மோட அவரையும் சேர்த்து கொள்ளுகிறார். சேர்த்துக்கொண்டு அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். இயேசு கிறிஸ்து அவரில் விசுவாசம் வைக்கிற அவருடையவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கிருபையின் பிறப்பிடமாகவும் கிருபையை வழிந்தோடுகிற ஆறாகவும் அவர் இருக்கிறார். ஆகையினால் எல்லா தேவைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட வேறு அடிஷ்னலாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வேறு எதுவும் வேண்டியதில்லை. அவர் மட்டும் நமக்கு போதும். அவருடைய நிறைவினாலே நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறார். எல்லா நன்மைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் கொடுப்பதினாலே அவர் வறியவராவது இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். 11:12 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் என்று நம்ம மொழிபெயர்ப்பில் இருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, those who call upon the name of the Lord, ஆண்டவருடைய பேரை சொல்லி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் நன்மைகளை கொடுத்து குறைந்தே போகாத நிறைவான நன்மைகளை எப்பொழுதும் உடையவராக இருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் பெறுகிற நன்மைகள் என்ன? நாம் பிள்ளைகளாகிற உரிமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். பிள்ளைகளாக நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த கிருபை நம்முடைய வாழ்வினுடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானதாக இருக்கிறது. ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்று ஒரு சகோதரனுடைய தாயார் கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய மகனும் போய் அந்த டிசம்பர் நாட்களிலே மருத்துவமனையிலே தாயாருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார், ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கும் உடம்பு சரியில்லாம அதே மருத்துவமனையில் அவரையும் அட்மிட் பண்ணிட்டார். அவரும் நிமோனியாவினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அடுத்த ஒரு பகுதியில் அவரும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கிறிஸ்மஸ் அன்று அம்மாவும் மகனும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். ரொம்ப துயரத்தோடு இருந்தார், அப்போ வருத்தத்தோடு இருந்தார். என்ன இப்படி ஆயிடுச்சு? அப்போ அந்த மருத்துவமனையில் ஒரு பாடல் வச்சுருந்தாங்க, கிறிஸ்து பிறப்பின் பாடல். அந்த பாடல் கிறிஸ்து பிறப்பின் பாடல் பாடிக்கொண்டிருந்தது. இந்த பாடலினுடைய வரிகளை படுக்கையில் படுத்து கொண்டு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? அவர் சமாதானக்காரர், அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. எல்லாத்தையும் கேட்டபோது அவர் எண்ணினார், அந்த படுக்கையிலும் கடவுள் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் என்று அவர் நம்பி அவர் அந்த பாடலை மெதுவாக பாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையினாலே சூழ்நிலைகள் உடனடியாக மாறிவிடாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையை கடந்து செல்லுவதற்கு வேண்டிய கிருபையையும் பலனையும் அவர் கொடுக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார், குறையாத ஆசீர்வாதம் உடையவராக இருக்கிறார். ஆகையால் முதலாவது நாம் பார்த்தோம், அவர் பிள்ளையாகிற உரிமையை கொடுக்கிறார். இரண்டாவது கிருபையின் மேல் கிருபை கொடுக்கிறார். மூன்றாவதாக 18ஆம் வசனத்தில்
நாம் பார்க்கிறோம். அவர் பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்தில் இந்த காரியத்தை நம்ம சிந்திக்கலாம். ஆகினாலே இவர் யார்? இவரால் எனக்கு என்ன கிடைக்கும்? நான் என்ன செய்ய வேண்டும்? இவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மாம்சமான வார்த்தை, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர், ஆதியில் இருந்தவர், மேன்மை உள்ளவர், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். இவர் வருகிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் என்னங்க செய்யணும்? இயேசு கிறிஸ்து வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கிஃப்ட் கொடுத்தா என்ன செய்யணும்? வாங்கிக்கணும். ஆண்டவர் உலகிற்கு கொடுத்த வெகுமதி தான், பரிசு தான், கிறிஸ்மஸ் பரிசு கிறிஸ்து தான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் ஒரே பேரான குமாரனை தந்தருளி இயேசுவை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய கடவுள் இயேசுவை கொடுத்து விட்டார். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பிள்ளைகளாகிற உரிமையை கொடுக்கிறார். அப்போ எப்படி அவரை ஏற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் காரியம், அதே 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு முக்கியமான வழி அவர் மேல் விசுவாசம் வைப்பது. நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் அவர் எப்படிப்பட்டவர் என்று. அவர் மாம்சத்தில் வந்தவர், அவர் முன் இருந்தவர், மேன்மை உள்ளவர், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். இவைகளையெல்லாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நாம் அவரில் விசுவாசம் வைக்க வேண்டும். இரண்டாவது காரியம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. எப்படி ஏற்றுக்கொள்வது? யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிங்க. இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற முக்கியமான ஒரு காரியம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, இயேசு கிறிஸ்து வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்? இயேசு கிறிஸ்துவையே தள்ளி விடுகிறேன். இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வது அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது முதலாவது அவரில் விசுவாசம் வைப்பது, இரண்டாவது அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, மூன்றாவது அவருடையவர்களை ஏற்றுக்கொள்வது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது. ஆகையினால இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், பிதாவாகிய கடவுள் கிறிஸ்துவாகிய ஈவையை நமக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களை நான் விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நான் ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையிலேயே கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே அவர் வந்து விடுகிறார். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்துவால் எனக்கு என்ன கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் எங்கள் பரலோக தகப்பனே, நன்றி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாள் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம். உலகம் எங்கிலும் உள்ள பிள்ளைகள் யாவரும் நாங்கள் இணைந்து உண்மை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்து ஆண்டவரே உடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உண்மையிலே விசுவாசம் வைக்கவும், உங்களுடைய ஈவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும், உடைய பிள்ளைகளை நாங்கள் பற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாகவும் பிள்ளைகளாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொரு நாள் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு பலனை தாரும். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு உற்சாகத்தை தாரும். கர்த்தாவே, மனசோர்வில் இருக்கிறவர்களை தைரியப்படுத்தும். பயந்து இருக்கிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தும். ஆண்டவரே, கவலைகளை மாற்றுங்கள். ஆலோசனை தேவைப்படுகிறவர்களுக்கு கர்த்தாவே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நீர் அற்புதமாய் நீர் வழி நடத்துங்க. உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எந்த சூழ்நிலைக்கும், எந்த தேவைக்கும், எந்த நாளுக்கும் உடைய கிருபை போதுமானதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிற உம்மை நோக்கி பார்த்து அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.